ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். நம்ம இன்றைக்கி காடை மசாலா வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பேனில் அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 ஸ்பூன் வரமல்லி எடுத்து அதை நல்லா வறுத்து அதை ஒரு பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. நம்ம அப்பப்போ வறுத்து அரைச்சி வச்சிட்டோம்னா அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்து நான் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 வரமிளகு ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 4லேருந்து 5 பூண்டு எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆனோடனே நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து நான் பெரிய சைஸ் தக்காளியாக 1 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன தக்காளினா 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 2 காடை எடுத்திருக்கேன், அதுக்குள்ள அளவுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் தக்காளி மேஷ் ஆகி வரும். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய்லாம் லைட்டாக பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 காடையை ஆட் பண்ணிக்கலாம். நான் காடையை ஃபஸ்ட்டே உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அந்த காடையை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு காடையும் அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். நான் 1.5 ஸ்பூன் அதுலேருந்து எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாவோட பச்சை வாசனை போனதும் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காடை வேகிறதுக்கு நம்மளுக்கு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அடிக்கடி திறந்து பார்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயும் ஆஃப் பண்ணிக்கோங்க. வறுவல் மாதிரி வேணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ண விடுங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி பண்ணுறனால ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசமாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.